Hi friends, Assalamualaikum. Welcome to Bismi Tamil Crafts. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அனௌன்ஸ்மெண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் டெக்கர் தான் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிளான கார்ட்போர்டு நான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே ஒரு குட்டி சர்க்கிளும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 9.5 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி நான் சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். உள்ளே உள்ள சர்க்கிளுக்கு 8.5 மெஷர் பண்ணி சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இதை சுற்றி பிளாக் கலர் பேப்பரே கவர் பண்ணிக்கலாம். பட் நான் பெயிண்ட்டே பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பெயிண்ட் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். நான் ஒரு சைடு மட்டும் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ரெண்டு சைடுமே பண்ணுறதா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிளாக் கலர் பெயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிராஃப்ட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணி நீங்கள் இதை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ட்ரை ஆகட்டும். ஸோ கீழே பெயிண்ட் படாமல் இருக்கதா நான் கீழே ஒரு பேப்பர் வச்சுருந்தேன். இப்போ பெயிண்ட் பண்ணி முடிச்சனால இந்த பேப்பரை நம்ம எடுத்துடலாம். இது ஒரு சைடு ட்ரை ஆகட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி லைட் பேபி பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம ஒரு 4 சென்டிமீட்டர் அளவுக்கு காம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் அவ்வளோ அளவுக்கு மெஷர் பண்ணிக்கலாம். நான் 4 சென்டிமீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிட்டேன். மெஷர் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கிள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் சர்க்கிள் போட்டுட்டேன். இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பென்சில் மார்க்கை அப்படியே பார்த்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கிராஃப்ட். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸுமே உங்கள் சாய்ஸ் தான். இப்போ நான் இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ ரிப்பலட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரவுண்டாக உள்ள சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். அடுத்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ரோல் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இது சர்க்கிள் ஷேப்பில் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு பெட்டராக கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிக்கலாம். பட் சர்க்கிளில் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் தான் செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே ரோஸ் செய்யலாம். நம்ம சேனலில் நிறையா மெத்தடில் ரோஸ் செய்கிற ஐடியாஸ்லாம் போட்டிருக்கோம். பட் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி மெத்தடில் தான் ரோஸ் செய்ய போகிறோம். ஆல்ரெடி இதை எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ இதை யூஸ் பண்ணி ஒரு வால் ஹேங்கிங் நம்ம செஞ்சுருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் தரேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த ரோஸ் செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போ நான் ஃபுல்லாகவே ரோல் பண்ணிவிட்டேன். அப்புறம் எண்டில் கொஞ்சோன்னு ஃபெவிபான் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் ஃபெவிகாலே யூஸ் பண்ணலாம். பட் ஃபெவிபான் யூஸ் பண்ணால் டக்குன்னு ஒட்டிடும் அப்படின்னு நான் ஃபெவிபான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபெவிபான் போட்டு 2 நிமிஷம் பிடிச்சிட்டு நம்ம விட்டுட்டோன்னா பார்க்குறதுக்கு ஒரு அழகான ரோஸ் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த சர்க்கிளில் ஒட்டிக்க போகிறோம். எப்படி ஒட்டுறேன் அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குமே பார்த்திங்கன்னா நான் ஃபெவிபான் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் ஃபெவிபான் போட்டால் சீக்கிரமாக ஒட்டிடலாம் அப்படின்னு நான் ஃபெவிபான் போட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த க்ளூ வேணுமோ அந்த க்ளூவை யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஃபெவிகால், ஃபெவிகம், க்ளூகன் அந்த மாதிரி எந்த க்ளூ வேணாலுமே போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். நீங்கள் எடுக்கிற க்ளூவை பொறுத்து உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு டைமிங் எடுத்துக்கும். நான் ஃபெவிபானே யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரையுமே நம்ம சர்க்கிளாக ரவுண்டாக ஒட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபுல் ரவுண்டாக ஒட்டி எடுக்க போகிறதில்ல. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எவ்வளோ தூரம் ஒட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
ஓகே, இப்போ வந்து நம்ம இதை மேஜிக் பண்ணி ஒரு ஃப்ளாராக வந்து இந்த கார்ட்போர்டில் ஒட்டிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மல்டி கலரில் இதை செய்யலாம், டபுள் கலரில் செய்யலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் கூட ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே மேஜிக் பண்ணி ஒட்டியாச்சு. இன்னும் கொஞ்சமாக இருக்குது, அதையுமே வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இது எப்படி ஒட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ரவுண்டாக ஒட்டாமல் ஒரு ஆர்க் ஷேப் மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆர்க் ஷேப் வந்து நம்ம ஒட்டின பிறகு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆர்க் ஷேப்பில் வந்து நம்ம ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த மாதிரி ஒட்டுறேன். நீங்கள் வேணால் ஃபுல்லாக அப்படியே வந்து ரவுண்டாக ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பேலன்ஸ் இருக்குது அந்த பிளாக் கலர் ஸ்பேஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஃபெவிபாண்ட் போட்டுட்டு அதில் வந்து பீட்ஸ் ஒட்டிக்க போகிறோம். குட்டி பீட்ஸ் தான் நான் ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்து நல்லா பெரிய பீட்ஸாக ஒட்டலாம், தெர்மாக்கோல் பால்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்டோன்ஸ் ஒட்டலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பீட்ஸ் ஒட்டிக்கிறேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஷின் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் லேபிள்ஸ் வந்து செஞ்சுருப்போம். அதை வந்து இந்த வீடியோ எண்டில் கூட கொடுக்குறேன். அதில் பார்த்திங்கன்னா சில லேபிள்ஸில் நான் செல்லோட்டி போட்டிருப்பேன். அது எத்தனை லேபிள், அதில் என்ன இமேஜ் இருக்கும், இதான் வந்து கொஷின். இதுக்கான ஆன்சரை இமெயில் ஆர் இன்ஸ்டாகிராமுக்கு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் பீட்ஸ் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டிப்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ரோல் வந்து வச்சுக்க போகிறோம். ஜஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பேப்பர் எடுத்து அதை நம்ம ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சு ரோல் பண்ணி எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு பைப்ஸ் மாதிரி கிடச்சிடும். ஸோ இதை தான் நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டிப்ஸே வச்சுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் ரோல் வச்சுக்க போகிறேன். இதை வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டிட்டேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னை கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியும், செகண்ட் ஒன் அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரியும், லாஸ்ட் ஒன்னை வந்து நல்லா குட்டியாக இருக்க மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவில் காமிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக வந்துருச்சு. அடுத்து இந்த ரோலையுமே நம்ம டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். அதனால் வந்து இந்த ரோலோட எண்டில் ஃபுல்லாகவே வந்து நம்ம ரோஸ் ஒட்டிக்க போகிறோம். ஸோ ஒரு ரோல்லையும் ஒரு ரோஸ் வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். அதுக்காக வந்து நான் 3 ரோசஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இதில் ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டின பிறகு நான் இந்த ரோல்லையுமே வந்து பீட்ஸ் ஒட்டிக்க போகிறோம். ஸோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஈஸியான வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதை வந்து நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வந்து ரோப்ளேஸ் மேலே வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் சென்டரில் உங்களோட ஃபோட்டோவாக கூட வச்சு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாகவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு வால் டெக்கராகவே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுங்கள். அந்தன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து கிவ்அவே நடக்குது இல்லையா, அதனால் நிறைய பேர் வந்து கிவ்அவே ஆன்சர்ஸ் எல்லாமே இமெயில் ஆர் இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுறீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எல்லா இமெயில்ஸுமே வந்து நான் செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. பை ஃப்ரம் ஜெசிரா. டூ சம்திங் கிரியேட்டிவ். மீட் ஆன் next video. Bye 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 bye.